पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। श्लोकं वரைக்கும் முடிச்சிருக்கோம். பவித்திரம் செய்பவைகளில் பவித்திரமானவன் எவனோ, மங்களமானவைகளில் மங்களமானவன் எவனோ, தேவதைகளில் தேவதையாக இருப்பவன் எவனோ, பூத்தங்களுக்கெல்லாம் உண்டான எல்லா ஜீவராசிகளுக்கும் அழிவில்லாத நாசமில்லாத பிதாவாக தந்தையாக யார் இருக்கிறாரோ அவர் யார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் ச ஏகா, ஒரே ஒருத்தர் தான் நாராயணா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. இதுக்கான விசாரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேதம் இருக்கே சுவாமி, எல்லா இடத்துலையும் பேதம் இருக்கே, பேதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த விதத்துல பேதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாச்சியார்த்தத்துல பார்த்தீங்கன்னா பேதம் தான் இருக்கும். வாச்சியார்த்தம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேதம் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப அதை சொன்னதுக்கு பிறகு வாச்சியார்த்தத்துல பார்த்தீங்கன்னா உபாதி, உபாதியில ஈஸ்வரனும் நானும் ஒண்ணு, எல்லா தேவதைகளும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட குணங்களால விதவிதமான கிரியேஷன் இந்த உலகத்துல காணப்படுது. எனக்கு ஒரு உபாதி, எனக்குல வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ ரஜஸ் தமசுல வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு உபாதி ஒவ்வொருத்தரோட தேகத்திலையும் இந்த உபாதியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட விஷம அவஸ்தை தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்கின் இருக்காது, ஒரே மாதிரி வந்து பஞ்சபூதம் தான், தேகம் ஒன்று தான், இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஸ்கின் டோன்ல இருந்து ஆரம்பிச்சு மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். அப்போ இந்த தேகத்தை உபாதியை வச்சுக்கிட்டு பேதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமா 3 மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத்தம், அது பாரமார்த்திகம்னு பேர். அப்சல்யூட் ட்ரூத் வந்து எது அப்படின்னா இந்த அத்வைத்தம் இருக்கிறதுலயே வாஸ்தவமான உண்மை. அது இல்லாம இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவைத்த மதம் தான் இந்த உலகத்துல பிரச்சலித்தமா இருக்கிறது. எல்லாம் நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு பார்க்கிற மதம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா விசிஷ்டாத்வைதம், வைஷ்ணவர்கள்ல வந்து விசிஷ்டாத்வைதம் ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லா மதங்களையும் துவைத்தத்துக்குள்ளார கொண்டு வந்து எல்லா மதங்களும் இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லா மதங்களும் துவைத்த மதம் தான். நீங்க வேற, நான் வேற, அவர் வேற, எல்லாம் வேற வேற தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையும் பேதம் பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் இடத்துல பேதம் பார்க்கறது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டோம், ஈஸ்வரன் இடத்துலயும் எல்லா தேவதைகள் இடத்துலயும் பேதத்தை பார்க்கணும். இது வேற, அது வேற, இது வேற அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கிற புத்தி என்ன புத்தி அப்படின்னா துவைத்த புத்தி தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறோம் அப்படின்னா அம்ச அம்சி பாவம் அப்படின்னு 2வது சொல்றோம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட பரமாத்மாவோட ரூபம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நான் எல்லாம் இப்ப என்னோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் ஒவ்வொரு முடி இருக்குல்ல, இந்த தாடியில எத்தனை ரோமங்கள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த உடம்புல எவ்வளோ ரோமங்கள் இருக்கு நமக்கு, தலையிலையும் இந்த தாடியிலையும். இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துக்கிட்டோம்னு நம்ம எத்தனை அவயவங்கள் இருக்கு நம்மகிட்ட. அப்போ ஒரே தேகம்தான், ஒரே தேகத்துக்குள்ளார அநேக அவயவங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் ஈஸ்வரனோட சுரூபம், ஈஸ்வரனுடைய ஸ்தூல தேகம். அதுல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்ஷில நம்ம எல்லாம் அம்சமா இருக்கும். அவனுடைய அம்சம்னா என்ன அர்த்தம்? அவயவங்களா இருக்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது. இது வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாம அப்சல்யூட் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, இந்த தேகங்கள் எல்லாம் மாயா கல்பிதம் அப்படின்னு ஒதுக்கிட்டு, உபாதி பேதங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, நாமரூபத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வெறும் நான் அப்படின்ற உணர்வுல இருந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தம். அங்க பேதம் இருக்கானா? பேதம் இருக்காது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹனுமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமருக்கும் ஹனுமனுக்கும் ஒரு விவாதம் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஒரு சம்வாதம் நடந்துகிட்டு இருக்கு. ராமர் கேட்கிறாரு, ஹனுமனை பார்த்து கேட்கிறார், உனக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம், என்ன சம்பந்தம் உனக்கு எனக்கும் அப்படின்னு ஹனுமனை பார்த்து ராமர் கேட்கும்போது ஒரு வச்சனம், அருமையான வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய இடங்கள்ல இருக்கு. குஹா கீதான்னு ஒண்ணு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு ராம ஹிருதயம்னு ஒண்ணு ஒரு டெக்ஸ்ட். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மூலம் வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல இருக்கிற, புராணங்கள்லயும் 2-3 இடத்துல இதை பத்தி இருக்கு. அதுல சொல்லியிருக்க அருமையான வச்சனம் ஒண்ணு இருக்கு, முக்கியமானது. என்ன வச்சனம் அப்படின்னா தேகபுத்தியா பவத்தாசகா. நான் வந்து உங்களுக்கு நீங்க நான் அப்படின்னு தேகத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹே ராமரே, நான் வந்து பாத்தீங்கன்னா தாசன், நீங்க சுவாமி. அப்ப சுவாமிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தாசனா இருக்கேன். உங்களுடைய தாசன் நான் எதுல இருந்து பார்க்கும்போது அப்படின்னா தேக புத்தியா, தேகத்தில இருந்து பார்த்தேன்னா நீங்க சுவாமி, நான் தாசன். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஜீவபுத்தியாத்து அம்சகா துவத் அம்சகா. ஜீவபுத்தியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா துவத் அம்சகா. ஜீவபுத்தியா துவத் அம்சகா. துவத் அம்சகனா உன்னுடைய அம்சமாவே நான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? நீதான் இந்த மொத்த பிரம்மாண்டமா விராட்டு புருஷனா நீதான் இருக்க. அந்த விராட்டு புருஷன்ல நான் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்சங்கள், ஒரு சின்ன வஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்குள்ளதான் இருக்கு. நான் சொன்னல ஒரு ரோமங்கள் மாதிரி.
எல்லாம் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய். ஒரு மனுஷன்ல எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அம்சம்னு சொல்றோம். அம்சி யாரு? நான் தான், அபிமானிக்கிற நான் முழுசா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹனுமன் சொல்றார், நான் பாத்தீங்கன்னா ஜீவ புத்தியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னுடைய அம்சமாகவே நான் இருக்கேன், நீ அம்சியா இருக்க. விசிஷ்டாத்வைதம் வந்துருது. துவைதத்துல சுவாமி வேற, தாசன் வேற. தாசன்னா சேவகன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது லைன்ல வருது, தத்துவ திருஷ்டியா. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா தத்துவ திருஷ்டியில இருந்து பார்த்தோம்னா ஆத்ம புத்தியான்னு இருக்கு, தத்துவ திருஷ்டியான்னு இருக்கு. 2 பதம் மாறி இருக்கு. ஆத்ம திருஷ்டியா இல்லைன்னா தத்துவ திருஷ்டியா பார்த்தோம் அப்படின்னா என்னது? தொமேவ அகம், தொமேவ அகம், நீதாங்க நான். ராமரை பார்த்து ஹனுமன் சொல்றாரு, ஆத்ம திருஷ்டியில பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கிறது நான் இல்லை, நீங்க தான் நானா இருக்கீங்க உள்ளுக்குள்ளார அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமே நிச்சிதாமதி, இதுதான் என்னுடைய நிச்சயமான அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, நான் இப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹனுமன் பாத்தீங்கன்னா ராமர்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே சுவாமியை நமஸ்காரம் பண்ணும்போது அத்வைதிகள் பாத்தீங்கன்னா எப்படி நமஸ்காரம் பண்றோம்? தேக புத்தியில இருந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நான் தாசன் அப்படின்ற எண்ணத்துல நமஸ்காரத்தை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்ததா பார்க்கும்போது எதுல பாக்குறோம்? இந்த திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜீவ திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அம்ச அம்சி பாவத்தில இருந்து பார்க்கணும். அதே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகி பாத்தீங்க அப்படின்னா எப்படி பார்க்கணும்? ஆத்ம திருஷ்டியா இருந்து பார்க்கணும். அப்போ துவைத்த திருஷ்டி கர்மத்துக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்துல விசிஷ்டாத்வைத திருஷ்டி உபாசனைக்கு உபயோகப்படும். அதுக்கப்புறம் அத்வைத திருஷ்டி ஞானத்துக்கு வரும்போது அத்வைத திருஷ்டி பார்க்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹனுமான் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், அத்வைத்தம் இந்த 3த்தையுமே ஒரே ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுறார். சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடுறார். அப்ப அது மாதிரிதான் நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். வச்சுங்க, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பாட்டத்துல பாத்தீங்கன்னா நேத்து லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். ஏகஸ் சமஸ்தம் யதிஹாஸ்தி கிஞ்சித் ததச்சுதோ நாஸ்தி பரம் ததோன்யத் சோகம் சச்சத்வம் சச்ச சர்வமேதத் ஆத்மஸ்வரூபம் த்யஜ வேத மோகம். பேஜ் நம்பர் 49ல கீழே வந்திருக்கோம். எப்பவுமே பாடம் முடியும் போது என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ரெட் பென்ல பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி வைங்க எங்க முடியுது அப்படின்னு. அப்பதான் அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு தெரியும். லாஸ்டா முடிச்ச ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இதுதான் 49வது பேஜ்ல கீழே நான் கொடுத்துருக்கேன். ஏக சமஸ்தம், ஏகா சமஸ்தம் எது இக அஸ்தி கிஞ்சித்து, எதெல்லாம் இந்த உலகத்துல கொஞ்சமும் இருக்குமோ அது எல்லாம் ஏக்கக அச்சுதோ, ஒரே ஒரு அச்சுதன் மட்டும்தான். இது எல்லாம் அச்சுத சுரூபம் தான். நாஸ்தி பரம் ததோ அந்யது, அதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே ஒண்ணுதான். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அநேக நாம ரூபங்களா வெளிப்பட்டிருக்கு. அறிவு நமக்கு ஸ்தூலமா இருக்கிறதுனால நாம ரூபத்தை பிடிச்சுக்கிறோம். வாஸ்தவத்துல இருக்கிற தத்துவத்தை நம்ம பிடிக்கிறதே இல்லை. சோகம், சோ அகம், அவன்தான் நானா இருக்கேன். சச்சத்துவம், அவன்தான் நீயா இருக்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வம் ஏதத்து, இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாமும் ஆத்மஸ்வரூபம். அந்த அச்சுதன் தான் ஆத்மஸ்வரூபமா எல்லாமா இருக்கார். வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா வெண்ணும் இல்லை. நாம ரூபம் கல்பிதம். அதனால என்ன பண்ணு அப்படின்னா தியஜபேத மோகம். முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கட்டளையா எடுத்துக்கணும். தியஜ பேத மோகம். மோகம்ன்றது பாத்தீங்கன்னா நாம ரூபத்தை பாக்குறமே, இதுதான் மோகம். இந்த மோகத்தினாலதான் விளைந்தது என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதமானது உண்டாச்சு. இந்த பேதத்தை தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சுவாமி இது இந்த 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 விஷயம் வேதாந்தத்துல எப்படி சொல்றோம், எப்படி பாத்தீங்கன்னா இது துவைத்தமா தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்றோம் மோகன்றதுக்கு பாத்தீங்கன்னா அவித்யா, அஜ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே தத்துவம் பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்குன்னு வச்சோம். வேதாந்தத்துல சொல்றது பிலாசபி என்ன அப்படின்னா, ஒரு கயிறு பாத்தீங்கன்னா கிடக்குது. அந்த கயிறுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, மறைச்சிடுச்சு. அது கயிறு அப்படின்றத மறைக்குது.
மறைச்ச மாத்திரத்துல அந்த கயித்துக்கு மேல நம்ம என்ன பார்க்கிறோம்? பாம்பு அப்படின்றது ஒன்றை பார்க்கிறோம். இது என்ன, இந்த பிலாசபி ரீதியா இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தத்துவம் நான் அப்படின்ற தத்துவத்துக்கு மேல மாயான்றது அவித்யான்றது என்ன பண்ணுது? ஆவரணமா ஆகுது. அவித்யால பாத்தீங்கன்னா 3 குணங்கள் சொல்றோமா? சத்வ ரஜஸ் தமஸ். இந்த சத்வ ரஜஸ் தமஸ்ல இந்த தமோ குணம் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரண சக்தி அப்படின்னு பேரு. தமோ குணத்துக்கு என்ன பேரு? ஆவரண சக்தி அப்படின்னு பேரு. இந்த தமோ குணம் 3 குணத்துக்கும் 3 சக்தி இருக்கு. இந்த தமோ குணம் என்ன பண்ணுது அப்படின்னா கயித்தை இருட்டு எப்படி மறைக்குதோ, கிடந்த கயித்தை இருட்டு முதல்ல இருட்டு தானே மறைக்குது. அதே மாதிரி இந்த தமோ குணம் என்ன பண்ணுது? நான் சச்சிதானந்தம் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்றத மறைச்சிருது. தமோகுணம் ஆவரண சக்தி அப்படின்னு பேரு. மறைச்ச மாத்திரத்துல ரஜோகுணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா, ரஜோகுணத்தோட சக்தி என்னன்னா விக்ஷேப சக்தி அப்படின்னு பேரு. விக்ஷேப சக்தினா ஒன்ன வேற ஒன்னா கிரியேட் பண்றது. அப்ப கிரியேஷன் பண்றது யாருன்னா ரஜோகுணம். அது என்ன பண்ணுது? இருக்கிற கயித்துக்கு மேல பாம்பு தெரிஞ்ச மாதிரி, அதே மாதிரி நானுக்கு மேல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தேகத்தையும் அதே மாதிரி இந்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது விக்ஷேப சக்தின்னு சொல்ற ரஜோகுணம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்துவகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேஷன் பண்ண விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிரகாசப்படுத்துறது சத்துவகுணம். அப்போ தமோகுணம் மறைக்குது, ரஜோகுணம் அதுக்கு மேல வேற ஒரு கிரியேஷனை பண்ணுது, கிரியேஷன் பண்ணல தோன்ற வைக்குது, அதை பிரகாசப்படுத்துறது சத்துவகுணம். அப்போ இந்த ஜெகத் எல்லாம் கான்சியஸ்னஸுக்கு மேல நான்கு மேல இந்த தேகத்தையும் ஜெகத்தையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அவித்யால இந்த 3 குணங்கள் தான் இது எல்லாத்தையும் பண்ண வைக்குது. அப்ப அவித்யாக்கு அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. எது பாத்தீங்கன்னா இல்லாத வஸ்து அதுதான் அவித்யா. அவித்யான்னு ஒன்ன பிடிச்சு பார்க்க முடியாது. அப்ப அவித்யான்றது பாத்தீங்கன்னா அறியற காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது இருக்கும். அந்த அறிஞ்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா அது இல்லாமல் போக போகுது. அப்போ அறியற பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம் எப்போ உண்டாகுதோ, அனுபூதி உண்டாகுதோ, அது உண்டாகிற வரைக்கும் இந்த அவித்யான்றது பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நானை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நானுக்கு மேல இந்த ஜெகத்தையும் இந்த தேகத்தையும் பார்க்கின்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையாவது நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்னா அந்த பேதம் பார்க்கிறோமே, அந்த பேதம் எல்லாமே அவித்யா கிருதம், அவித்தியினால செய்யப்பட்டது. அதான் மோகம்னு பேரு. அப்போ நான் வேற, என் பசங்க வேற, என்னோட பேர குழந்தைங்க வேற, பக்கத்துல இருக்கிற மனுஷங்க வேற, மரம் செடி கொடி எல்லாம் வேற, இந்த ஜெகத்து எனக்கு அந்நியமா வேறையா இருக்கு, தேவதைகள் வேறையா இருக்கு, ஈஸ்வரன் வேறையா இருக்கார் அப்படின்னு அந்த பேதம் எதிலெல்லாம் நமக்குள்ளார இருக்கோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தியஜ பேத மோகம். மோகத்தை பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். இதுதான் இந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம சொன்னது. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்க. இதீரிதஸ்தேன ச ராஜவர்யः தத்யாஜ பேதம் பரமார்த்த திருஷ்டிः. அதுல ஒரு பாட்டு பேதம் இருக்கு. தத்து தியாஜ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இத்து போட்டுக்கணும். தத்து தியாஜன்னு போடணும். தத்யாஜன்னு இருக்கு. தத்யாஜ ஒரு இத்து எக்ஸ்ட்ரா ஒரு இத்து வேணும். தத்யாஜ இதீரிதஸ்தேன ச ராஜவர்யः தத்யாஜ பேதம் பரமார்த்த திருஷ்டிः. இது பாத்தீங்கன்னா இந்த விதமா பேதத்தை விடு அப்படின்னு இந்த விதமா பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு சொல்றா அப்படின்னா நம்ம ஜடபரதர் பாத்தீங்க அப்படின்னா ரகுக்கு பாத்தீங்கன்னா ராஜா, ரகு வம்சத்துல சிறந்த ராஜாக்கு பாத்தீங்கன்னா ரகுக்கு இது மாதிரி உபதேசம் பண்ற பேதத்தை எல்லாம் ஒழிப்பா, பேதத்தை தூக்கி போடு, பேதம் பார்க்காத அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இந்த விதமா சொல்ல கேட்ட ரகுவானவர் என்ன பண்றார்? ரகு கேட்டார். யார் சொன்னா? முனிவர் பாத்தீங்கன்னா ஜடபரத முனிவர் சொன்னார். ச ராஜவரிய அந்த விதமா கேட்ட ரகுவா இருக்கிறார் சிறந்த ராஜா ஆகிய ரகு என்ன பண்ணார்னா தத்து தியாஜ பேதத்தை பாத்தீங்கன்னா பரமார்த்த திருஷ்டியினால என்ன பண்ணார்? பரமார்த்த திருஷ்டினா நான் ஒண்ணுதான் அப்படின்ற தன்மையை வச்சுக்கிட்டு
இது எல்லாம் நாமரூபம் அப்படின்னு பேதத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணார்? தியாகம் செய்தார். பேதத்தை தியாகம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இருக்கிறது ஒரே தத்துவம் தான் இருக்கு. பரமார்த்த தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அதான் சர்வம் பிரம்மமயம், சர்வம் வாசுதேவமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அறிந்தார் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யமேன உக்தம், யமனால பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லப்படுது. சகலமிதம் அகம் ச வாசுதேவஹ பரமப்புமான் பரமேஸ்வர ச ஏகஹ இதிமதிரச்சலா பவத்யந்தே ஹிருதயகதே விரஜதான் விஹாய தூராத். யமேன உக்தம், யமனால பாத்தீங்கன்னா யமன் யாரு? மரணத்தை கொடுக்கிற கடவுள், மரணக்கடவுள். நமக்கெல்லாம் மரணத்தை கொடுக்க போறாரு அவர் தான். அவர் பாத்தீங்க அப்படின்னா சொல்றாராம், யமேன உக்தம் என்ன சொல்லப்படுது? சகலம் இதம் அகம், இந்த எல்லா சகலமும் பாத்தீங்கன்னா நான் சொல்றேனே, இந்த நான் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம், மற்றதெல்லாம் வேஷம், எல்லாம் வேஷம் சாமி. ஒரே ஆள் இருக்கிற ஒரே ஆளுக்கு மேல ஜீவ ஜெகத்துன்றது வேஷம். நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ எனக்கு மேல ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேலதான், ஒரே பரமாத்ம தத்துவ ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் வேஷம். அதனால பாத்தீங்கன்னா சகலமிதம் அகம்ச வாசுதேவக, அந்த ஒரே தத்துவத்துக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா வாசுதேவன் பேர், பிரம்மம்னு பேர். அதுக்கு பேர் தான் சதாசிவன் பேர். நான் சொல்லியிருக்கேன்ல, வாசுதேவன், நாராயணன், அதே மாதிரி சதாசிவன் அப்படின்ற சப்தங்கள் எல்லாம் எதை குறிக்கும்? சுத்த பிரம்மத்தை, நிர்குணத்தை குறிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நான் தான். அப்படி எடுத்து பாருங்க, நான் தான் இருக்கேன். எல்லா ஜீவராசிகளும் நான் 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 சொல்லிட்டு இருக்கு. அப்ப நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாமா இருக்கும். தேகத்தை எடுக்காதீங்க. தேகத்தை எடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒன்னோடையும் நமக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு நேரம் ஒரு நாள் இருக்க முடியாது. எல்லாம் டைவர்ஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒய்ஃபை இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் டைவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். அவ்வளோ டைவர்ஸ் கேஸாம். என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மாசம் குடும்பம் நடத்த முடியல. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 30-40 வருஷம் ஜீவனம் பண்ணிருக்கீங்க, 50 வருஷம் 40 வருஷம் ஒவ்வொருத்தரும். இப்போ பெரிய மகான்கள் ஐயோ ஒன்னா சேர்ந்து இருந்து 50-60 வருஷம்லாம் கிரகஸ்த ஆசிரமத்துல சேர்ந்து இப்பெல்லாம் 5 வருஷம் தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியல, அகாமடேட் பண்ண முடியல ஒருத்தர். அப்ப பேதம் பாத்தீங்கன்னா இந்த தேகமா பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. பேதம் எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அகம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சகலம் இதம் அகம், இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இதம் சகலம் அகமேவ, இங்க இருக்க எல்லாம் நான் தான். அது மட்டும் இல்ல வாசுதேவக, அவர் தான், வாசுதேவன் தான். பரமப்புமான், பரம புருஷனா இருக்கிற அந்த பரமேஸ்வரனாகிய வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கு. 2 சொல்லலாம், நான் தான் எல்லாமா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல அப்படின்னா வாசுதேவன் தான் எல்லாமா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வாசுதேவன் தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார். அகமாத்மா குடாகேஷகன்னு கீதால சொல்ற 10-20. அப்ப எல்லாத்துக்குள்ளாரே நானா இருக்கிறது அந்த வாசுதேவன் நாராயணன் தான். அப்ப 2 டெர்மினாலஜி ஒண்ணுதான். நான் சொன்னாலும் ஒண்ணுதான், பரமாத்மான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இது எல்லாம் நான் தான் சொல்லுங்க, இல்ல அப்படின்னா இது எல்லாம் வாசுதேவன் தான் சொல்லுங்க, பரமாத்மான் தான். ச ஏகக, அவர் ஒருத்தர் தான். இருக்கிற தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். இதி மதிர் அச்சலா பவதி, யாருடைய புத்தி இது மச்சல, இது இதிமதி, இந்த விதமா, அந்த சப்தம் இந்த விதமான உங்க தமிழ்ல இல்ல, எவனுக்கு இந்த விதமாக ஹிருதயத்தில் உள்ள அனந்த பகவானிடத்தில் போட்டு இந்த விதமான புத்தி, யாருக்கு ஒரு குருநாதர் மூலமா திரும்ப 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 இதை சொல்லி 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 சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி ஒரு விஷன் வர ஆரம்பிச்சிருது. எல்லாம் எதை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இருக்கிறது வெறும் பகவான் தான், மேல இருக்கிறது வேஷம், தங்கம் தான் சத்தியம், கம்மல் மூக்குத்தின்றதெல்லாம் வெறும் நாம ரூபம் அப்படின்னு எல்லாத்தையும் தங்கமா பாக்குறது, எல்லா சட்டிப்பானை எல்லாம் மனுதான் பாக்குறது. வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகாயித்யேவ சத்தியம். விவகாரத்துக்காக சட்டி பானை அப்படின்னு வச்சிருக்கோம். பானையில தண்ணி ஊற்றி வைக்கணும், சட்டியில பாத்தீங்கன்னா குக் பண்ணணும், சமையல் பண்ணணும், அப்படின்னு தட்டுல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னு மண்ணுக்கு மேல ஒரு நாமத்தை கொடுத்து ஒரு வடிவத்தை கொடுத்து ஃபார்ம் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். இருக்கிறது என்னது? வெறும் மண்ணு மட்டும் தான். மிருத்திகாயித்யேவ சத்தியம் சாந்தோக்கியம் சொல்லுது, வெறும் மண்ணு மட்டும் தாங்க. அப்ப நாமரூபம் வாச்சாரம்பனம், வெறும் வாக்குனால ஆரம்பிக்கப்பட்டது விவகாரத்துக்காக. நீங்க நான் எல்லாம் என் பேர் வச்சிருக்கு சுவாமி அப்படின்னா விவகாரத்துக்காக, சத்தியம் இல்லை.
விவகாரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டதை நம்ம என்ன பண்ணிட்டோம், வாஸ்தவம் நம்பிக்கிட்டு நானை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். அப்ப நாமரூபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மண்ணுதான், இது எல்லாம் தங்கம்தான் அப்படின்னு பாக்குற மாதிரி இது எல்லாம் வாசுதேவனா இருக்கிற நான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு அச்சலா புத்தி, நல்ல அசையாத புத்தி, இது மதிர அச்சலா, அச்சலாமதி அசையாத புத்தி பவதி யாரிடத்துல அப்படின்னா அனந்தே, அனந்தமா இருக்கிற ஈஸ்வரன் எப்படி இருக்கார், லிமிட் இல்ல. நம்ம ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல உபாசனை பண்றோம், அர்ச்சனை ஆராதனை பண்றோம் அப்படின்னா அவரோட சும்மா அர்ச்சனைக்காக அர்ச்சனாமூர்த்தி சின்னதா இருக்கு. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மொத்த ரூபமா இருக்காரு, அவருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண முடியாது. அதனால சின்னதா ஒரு குட்டியோண்டு ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆராதனை அபிஷேகம் பண்றோம். ஆனா அவரோட ரூபம் என்னது, அனந்த ரூபம், சச்சிதானந்தமா இருக்கார், அவர்தான் எல்லாமா இருக்கார். அப்படிப்பட்ட அனந்தமா இருக்கிற பகவானிடத்துல யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயகதே, எவருடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா மதியானது புத்தியானது அசையாம இருக்கோ, என்ன பண்ணுங்கன்னா யம தர்மராஜன் வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்த்து சொல்றாருன்னா, யம தூத்தர்கள் இருக்காங்களா, யம கிங்கரர்கள் நம்ம சொல்லுவோம். பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்து எடுத்துட்டு போறவங்க எப்படி வருவாங்க, எரும மாட்டுக்கு மேல சவாரி பண்ணிக்கிட்டு வருவாங்க, விஷன் கிடைக்கும் மரண காலத்துல. அப்போ அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏ பசங்களா, யாருக்கு இந்த மாதிரி புத்தி இருக்கோ ஞானம் இருக்கோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தான் விகாய தூராத்து பிரஜ, அவர்களை விட்டுட்டு தூரமா போ அப்படின்ற. ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்ம ஞானத்துல இருக்கான்ப்பா, பரமாத்ம ஞானத்துல சர்வம் ஏக்கம் அப்படின்ற ஞானத்துல இருக்கான். அவனை வந்து பாத்தீங்கன்னா பாசக்கயிறை போட்டு பிடிக்காத. அப்ப என்ன ஆகும், அவனுக்கு மரணம் சம்பவிக்குமான, மரணம் சம்பவிக்காது. அப்ப என்ன சம்பவிக்கும், அத்திரைவ சமவனீயந்தே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர்களுடைய பிராணன் இங்கேயே ஹிருதய ஆகாசத்திலேயே என்ன ஆயிடுது, நசிஞ்சு போகுது அத்வைத சித்தியினால. அவங்க ரீபர்த் எடுக்கிறதே இல்லை, நரக்கத்துக்கோ புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற லோகங்களுக்கோ போறதே இல்லை, எல்லாம் இங்கேயே அடங்கி ஜீவன் முக்தர்களா ஆகிறார்கள், ரீபர்த் எடுக்கிறது இல்லை. அதனால யமகிங்கரர்களே அவங்கள விட்டுருங்க, அவங்கள விட்டுட்டு தூரமா போங்க அப்படின்னு யமன் வந்து பாத்தீங்கன்னா யமகிங்கரர்களுக்கு ஆதேசம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தது, யதாக வசுதா சர்வம் சத்யமேவ திவௌகசஹா, யதாக வசுதா சர்வம் சத்யமேவ திவௌகசஹா, அகம் பவோ பவந்தஸ்ச சர்வம் நாராயணாத்மகம். அருமையான ஸ்லோகம், விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகம். எதாக வசுதா, வசுதா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பூமி, பூமிக்கு பேர் வசுதான்னு பேரு. எது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியானது சொன்னதோ, எதாக வசுதா, எதை பூமியானது பிருத்திவியானது சொல்லிற்றோ, சர்வம் சத்தியமேவ திவௌகசக, ஏ தேவகணங்களே தேவர்களே, திவௌகசகனா தேவர்கள்னு அர்த்தம். ஹே தேவகணங்களே தேவர்களே, பூமி என்ன சொல்லிச்சோ சர்வம் சத்தியமேவ, பூமி சொன்னது எல்லாம் சத்தியம். அப்ப பூமி சொன்னது என்ன சத்தியம், என்ன சொல்லிச்சு பூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அகம் நானும், பவோ எதெல்லாம் இருக்கோ, பவந்தஸ்ச நானும், இங்க இருக்கின்றவைகளும், நீங்களும், பவந்தஸ்சனா நீங்களும், சர்வம் நாராயணாத்மகம், நம்ம எல்லாம் நாராயண சுரூபம். இங்க இருக்கிறது நாராயணன் மட்டும்தான். ஒரு கம்மல் வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்திய பார்த்து சொல்லுது, ஏ நானும் தங்கமா தான் இருக்கேன், ஏ மூக்குத்தியே நீயும் தங்கமா தான் இருக்க. இந்த ஜுவல்லர் ஷாப்ல எதெல்லாம் ஜுவல்லரியில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் தங்கமா தான் இருக்குன்னு ஒரு மூக்குத்தி கம்மலை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூமி சொல்லுது, நானும் என்னவா இருக்கேன், நாராயண சுரூபமா இருக்கேன், நீயும் நாராயண சுரூபமா இருக்க, இங்க இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாராயண சுரூபமா தான் இருக்கு அப்படின்னு அந்த வசுதான்னு சொல்லக்கூடிய பூமி சொல்லிட்டு, அது கண்டிப்பா சர்வம் சத்தியம், அது உண்மைதான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, விபூதயஸ்து யாஸ்தஸ்ய தாசாமேவ பரஸ்பரம், விபூதயஸ்து யாஸ்தஸ்ய தாசாமேவ பரஸ்பரம், ஆதிக்யம் நியூனதா பாத்ய
பாதகத்வேன வர்த்ததே. விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகம். விபூதயஸ்து யாஹா, இந்த லோகத்துல எதெல்லாம் விபூதிகளா இருக்கோ, எதெல்லாம் விபூதியா இருக்கோ, குளோரிஸ் நம்ம சொல்றோம்ல, எல்லாத்துட்டையும் ஒரு குளோரி இருக்கு, எல்லாம் ஆச்சரியம் இருக்கு. ஒரு சின்ன குட்டி குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கையில தொங்கிக்கிட்டு அது பாட்டுக்கு காலையில பாக்குறேன், ஏதோ கையில கொடுத்த வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒத்த கையில பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு. ஐயோ பாவமா இருக்கு. அது வந்து இப்பதான் பிறந்திருக்கு, பிறந்து வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் தான் இருக்கும். அதுக்கு கீழே விழுந்தா நமக்கு பதறுது, ஐயோ கீழே விழுந்துருமா அப்படின்னு. அது பாட்டுக்கு ஒத்த கையில பிடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. எந்த ஒரு இது இல்ல, விபூதி தானங்க அது. நம்மளால முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் விபூதி பகவான் கொடுத்திருக்கார், எல்லாம் விபூதி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விபூதயஸ்து யாஹா தஸ்ய, மிளகா காரம் இருக்குல்ல, ஆமாஞ்சி, இந்த காந்தாரி மிளகான்னு ஒரு காரமான ஒரு மிளகா இருக்கு, அதை கடிச்சிங்க அப்படின்னா அவ்வளவுதான், உச்சில இருந்து கால் வரைக்கும் காரம் அப்படியே எரியும், அப்படியே ஒரே ஒரு கடி கடிச்சா போதும். விபூதி. சர்க்கரை இனிப்பா இருக்கா? ஆமாஞ்சி, அதான் விபூதி. அக்னி சுடுதா? ஆமாஞ்சி, அதான் விபூதி. அப்ப எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விபூதியா இந்த உலகத்துல இருக்கோ, தஸ்ய தாசாமேவ பரஸ்பரம், அது எல்லாம் ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம், ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காந்தாரி மிளகா இருக்கு, நார்மல் மிளகா இருக்கு, பஜ்ஜி மிளகா இருக்கு, இன்னும் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியல, குடை மிளகா இருக்கு. அப்ப மிளகாயிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா விதவிதமான மிளகா இருக்கு. இது எல்லாம் பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதிக்கம் நியூனதா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காரம் கூட இருக்கும், குறைவா இருக்கும். சிலது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு, சிலது வந்து வாயிலேயே வைக்க முடியாம இருக்கு, நடுவுல மத்தியமமான அவஸ்தையில இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம், விபூதிகள் எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் கூடவோ குறையவோ இருக்கு. நமக்கு என்ன ஐயோ அப்படின்னு, ஐயோ என் கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு வருத்தம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி சின்னதா இருக்கேன்னு வருத்தம், என் ஹைட்டு கம்மியா இருக்கேன்னு சில பேருக்கு வருத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருத்தம். ஆனா வாஸ்தவத்துல என்னது, இது எல்லாம் விபூதி. சிலதுல கூட இருக்கும் பகவானோட விபூதி, சிலதுல குறையா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்திய பாதகத்வேன வர்த்ததே, ஒண்ணுக்கொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாத்திய பாதகமா இருக்கு. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இஞ்சியை எடுத்து கடிச்சு, காலையில டெய்லி சில சமயம் நான் பண்ணுவேன், காலையில பித்தம் அதிகமாச்சுன்னு இஞ்சியை போட்டு கரகரன்னு கடிக்கிறது. கடிச்சு ஐயோ அது அப்படியே அப்படியே வாய் ஃபுல்லா எரியுமா, இமீடியட்டா ஒரு சர்க்கரை எடுத்து கொஞ்சோண்டு அதுல போட்டா, அப்ப அந்த இஞ்சியோட காரத்தை என்ன பண்ணுது, சர்க்கரை வந்து பாதம் பண்ணுது. அப்ப ஒண்ணுக்கு மாற்றா ஒண்ணு யூஸ் பண்றோம். ஒரு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மானை வந்து என்ன பண்ண ஹண்ட் பண்றது, ஒரு புலி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்ணி அதை சாப்பிடுறது. இப்ப இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பாத்தியம் அப்படின்னா பாத்திய பாதகம்னு சொல்றோம். இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா காரத்தை பாதகம் பண்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டோம்னா அந்த காரம் நியூட்ரலைஸ் ஆகுது, பாதகம் பண்ணுது. இந்த உலகத்துல நிறைய வஸ்துக்கள் விஷத்தை முறிக்கிற மருந்து, பாத்திய பாதகம். அக்னி சுற்றுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் போட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிச்சலை வந்து கம்மி பண்ணுது. இது மாதிரி பர்னால் போட்டீங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆயிடுது, தீப்பட்ட இடம். அப்ப அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட வஸ்துக்கள் அக்னி பாத்தியம், பாதகம் இது அப்படின்னா தண்ணியை ஊத்துனீங்கன்னா அக்னி என்ன ஆயிடும், அணைஞ்சு போயிடும். அப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாத்திய பாதகமா இருக்கு. இந்த உலகத்துல நீக்கப்படுவது நீக்குவது, மறுக்கப்படுவது மறுப்பது அப்படின்னு வந்து இந்த உலகத்துல ஏகப்பட்ட வஸ்துக்கள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லா வஸ்துக்கள்லயும் குளோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கூடவோ குறையவோ இருக்கு. ஆனா இது எல்லாம் என்னது, வெறும் உபாதி பேதங்கள். உபாதிக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, ஒரே கல்லு தாங்க, ஒரே கல்லு தான், அது நிறைய வருஷங்கள் ஆனோன்னு வைரமா தெரியுது. ஒரே கல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வைரம்ன்றோம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே குவாலிட்டிஸ், வைரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பலவித குவாலிட்டிஸ், இன்னொன்னு அடுப்பெரிக்கதான் யூஸ் பண்றதும், இன்னொன்னு வைரமா இருக்கு. கல்லு தானே, இதே மெட்டல் தான், வெறும் பிருத்திவி தத்துவம் தான். ஒண்ணு தங்கம், ஒண்ணு பித்தளை, ஒண்ணு இரும்பு அப்படின்னு ஒவ்வொன்னா இருக்கு. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சுவாமி, கூட குறையதான் சுவாமி. இந்த உலகம் அப்படின்னா கூட குறைய இருக்கதான் செய்யும். குணங்களும் தோஷங்களும் கூட குறையதான் இருக்கும். ஒன்ன பாதம் பண்றதா இன்னொரு பாத்திய வஸ்து ஒண்ணு இருக்கும், அதை பாதம் பண்றதுக்கு ஒரு பாதக வஸ்து ஒண்ணு இருக்கும்.
அதனால இது எல்லாத்திலையும் பேதம் இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல அதையெல்லாம் என்னது ஈஸ்வரனோட விபூதி அப்படிதான் எடுத்துக்கணும். மாயா விபூதின்றதுக்கு அர்த்தம் என்னது? மாயா. இருக்கிற தத்துவம் ஒரே தத்துவம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பவானகம் ச விஸ்வாத்மன் ஏக ஏவ ஹி காரணம் ஜகதோஸ்ய ஜகத்யர்த்தே பேதேனாவாம் வியவஸ்திதௌ. பவான் அகம் ச விஸ்வாத்மன் ஏக ஏவ ஹி காரணம் ஜகதோ அஸ்ய ஜகத்யர்த்தே பேதேன ஆவாம் வியவஸ்திதௌ. பலராமரை பார்த்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹே ஹே விஸ்வாத்மன், விஸ்வாத்மன் சம்போதனம். ஹே விஸ்வாத்மன் பரமாத்மா. பலராமரும் பாத்தீங்கன்னா அவதார புருஷர் தான். அப்ப அவதார புருஷர்லாம் இருக்காரு அப்படின்னா பலராமருக்கு ஞானம் இருக்குமா இருக்காதா? அவரும் மொத்த ரூபமும் அவர் தான். அப்ப அந்த பலராமரை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஏ விஸ்வாத்மன். விஸ்வாத்மன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? விராட்டுன்னு அர்த்தம். ஏ விராட்டே, ஏ விஸ்வாத்மன், சர்வமா இருக்கிறவன் நீதான். நீயும் நானும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்னது? ரெண்டு பேரும் பவான் அகம்ச விஸ்வாத்மன். பவானா நீயும், அகம்ச நானும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்க ஏக்க ஏவகி காரணம். நம்ம ஒரே காரணம் தான்ப்பா. எதுக்கு அப்படின்னா ஜகத்தோ அஸ்ய ஜகத்தோ, இந்த ஜகத்துக்கு நம்ம ரெண்டு பேர் தான் காரணமா இருக்கும். எது? ஒன்னு ஹிரண்ய கர்ப்பர், ஒன்னு பாத்தீங்கன்னா விராட். இந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார யார் இருக்கா? ஈஸ்வர தத்துவம் தான், அந்தர்யாமி. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் தான் இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஜகத்யர்த்தே பேதேன ஆவாம் வியவஸ்திதௌ. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஜகத்துக்காக பாத்தீங்கன்னா வேற வேறையா பிரிஞ்சிருக்கும். நீ விராட்டா இருக்க, நான் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பனா இருக்கேன். நமக்குள்ளார பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அந்தர்யாமியா இருக்கார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜகத்துக்காக, ஜகத்தோட பிரயோஜனத்துக்காக. நம்ம எல்லாம் வாஸ்தவத்துல என்னது? வெறும் பிரம்மஸ்வரூபம் தான். ஆனா பேதத்தோட தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இப்ப பாடம் நடக்குது. பாடம் நடக்கிறதுனால நான் ஆச்சாரியான்னு இருக்கேன். நீங்க பாடம் கேட்கறதுனால பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா ஸ்ரோதாவா இருக்கீங்க. அப்ப பேதம் இருக்கு. ஆமா பேதம் இருக்கு. தேக திருஷ்டியா பேதம் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல நம்ம யாரும் பேதம் இல்லவே இல்லை. பேதத்தோட சும்மா கல்பித பேதம், அதோட நம்ம விவகாரத்துக்காக சேர்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்ற, துவயா யதபயம் தத்தம் தத்தம் அகிலம் மயா மத்தோ விபின்னமாத்மானம் திரஷ்டும் நார்ஹசி சங்கரஹ. சங்கர சங்கரரை பார்த்து பாத்தீங்கன்னா ஹரிவம்சத்துல விஷ்ணு புராணத்துல இருக்க ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணு புராணத்துல இருக்கிறது தான் அதுவும். அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கரரை பார்த்து, சிவபெருமானை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, ஹே சங்கர. விஷ்ணு பாத்தீங்கன்னா சங்கரரை பார்த்து சொல்றாரு, துவயா எது அபயம் தத்தம், நீ யாருக்கெல்லாம் அபயத்தை கொடுத்துருக்கியோ, ஏ சங்கரரே, சிவபெருமானே, நீ யாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அபயத்தை கொடுத்துருக்கியோ, தத்து தத்தம் அகிலம் ஐயா, நானும் அதை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் இருக்கு, அனைத்தும் எழுதிங்க. நீ கொடுத்தது எல்லாத்தையும் நானும் கொடுத்துட்டேன். எப்படிப்பா? அவர் கொடுத்தது நீ கொடுத்தது ஒரே ஆள் தாங்க, 3 பேரா இருக்காரு. அந்தர்யாமி. உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன தத்துவம்? ஃபர்ஸ்ட் சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் மாயையோட சேர்ந்தோன்னு அதுக்கு பேரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர தத்துவம் ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் எப்படி இருக்கு? பிரவேசம் பண்ணி இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா அந்தர்யாமியா இருக்கார். நல்லா திரும்ப திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்வரன் எங்க இருக்கார்? என்னோட ஹிருதயத்தில் அந்தர்யாமியா இருக்கார். வெளில தெரியறாரா? தெரியல. ஏற்கனவே எக்ஸாம்பிள் நான் பஞ்சதசியில இருந்து சித்திர தீபத்துல இருந்து சொல்லியிருக்கேன். பஞ்சி மாதிரி பகவான் அந்தர்யாமியா இருக்கார். பஞ்சில இருந்து வீவிங் இது பண்ணோன்னா த்ரெட் ஆயிடுச்சு, நூல் ஆயிடுச்சு. அது யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அது பாத்தீங்க அப்படின்னா வீவிங் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு? கிளாத் ஆயிடுச்சு. அது எது? விராட்டு. அந்த கிளாத்தை பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி எடுத்து நம்ம வேணுங்கிற சட்டை பேண்ட் சைடு எல்லாத்தையும் குர்தான்னு எது வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்போ பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆயாச்சு. வாஸ்தவத்துல என்னது? பஞ்சு தான் நூலாச்சு, நூலு தான் கிளாத் ஆச்சு, கிளாத்தை தான் வெட்டி நம்ம ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம். அப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அப்போ ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருந்துகிட்டு எதை ப்ரொவைட் பண்ணாரோ அதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? அடுத்த ஸ்டெப்ல இருக்க ஹிரண்ய கர்ப்பர் அதை கொடுக்கிறார்.
அப்ப கிளியரா இருக்கு. தொயா எது அபயம் தத்தம். ஏ சங்கரரே, சிவபெருமானே, அந்தரியாமியா இருந்துகிட்டு நீ எதை பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினியோ அதை எல்லாம் பாத்தீங்கன்னா தத்து தத்தம் அகிலம் ஐயா, அது எல்லாம் என்னால் கொடுக்கப்பட்டது. ஹே சங்கரே, தாங்கள் மத்தோ விபின்னம் ஆத்மானம் திரஷ்டும் ந அருகசி. நீங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு வேறா உங்களை பார்க்கிறது என்பது பொருந்தாது, அருகதை இல்லை, அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமான்கிட்டயே பாத்தீங்கன்னா அத்வைதம் பேசுறார் ஹிரண்யகர்பர். நானும் நீங்களும் ஒண்ணுதான், எனக்கு வேறா நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு. அப்படி பார்க்கணுமா அப்படின்னா லோக்கத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த உபதேசம்லாம் சங்கரரை பார்த்து சொல்றது, நீங்க எனக்கு அந்நியமா உங்களை நீங்க பார்ப்பதற்கு அருகதையற்றவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இருக்கிறது என்னது? சிவனும் சங்கரரும் ஒண்ணுதான், சிவனும் ஹரியும் ஹரனும் ஒண்ணுதான் அப்படின்னு புரியுது. இதுக்கப்புறம் அடுத்து விஷ்ணு புராணத்துல இன்னொரு ஸ்லோகம். யோகம் சதம் சத்வம் ஜகச்சேதம் சதேவாசுரமானுஷம் யோகம் சத்வம் ஜகச்சேதம் சதேவாசுரமானுஷம் அவித்யா மோஹிதாத்மானஹ புருஷா பின்னதர்ஷினஹ. யோகம் சத்வம், எது பாத்தீங்கன்னா நானும் யோ அகம், எந்த தத்துவமா நான் இருக்கணும்? நான் யாரு? ஆத்ம தத்துவமா தான் இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன். யோ அகம் சத்வம், நீயும் அதுதான். நீயும் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம், நானும் சச்சிதானந்தமா இருக்கேன், நீயும் சச்சிதானந்தமா தான் இருக்க. ஜெகச்சயிதம், இந்த ஜெகத் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் அதுவும் பாத்தீங்கன்னா என்னது? எதோட இருக்க ஜெகத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகத்துல என்னெல்லாம் இருக்கும்? சதேவாசுர மானுஷம், மனிதர்களும் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து இருக்கிற இந்த ஜெகத்தும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபம் தான். ஆனா அவித்யா மோகித ஆத்மானக புருஷாக, புருஷர்கள் மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவித்யான்ற மோகத்தினால சரியா விசாரம் பண்ணல, சரியா ஒரு குருநாதர் கிடைக்கல. நிறைய லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல குருநாதர் கிடைக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல்ல இருக்காங்க, நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் போதம் பண்றதுக்கு ஒருத்தர் ஆச்சாரியா இருக்கணும். ஆச்சாரியவான் புருஷோ வேத, சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. ஆச்சாரியரை உடையவன் மட்டும்தான் இந்த ஆத்மாவை அறிவான், இல்லைன்னா அறிய முடியாது, அறகுறையா போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா கிடைக்கணும், வித்யா கிடைக்கணும். இல்ல அப்படின்னா சொந்தமா படிச்சோம்னா கூட பாத்தீங்கன்னா சரியா வராது. ஆச்சாரியாத் வித்யாத் சாதிஷ்டம்ப பிராபதத்து அப்படின்னு ஒரு மந்திரமும் இருக்கு. ஆச்சாரியாதேவ விதித்தம் வித்யா சாதிஷ்டம் பிராபத்து அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆச்சாரியர்னால கிடைக்கிற வித்யா தான் பலன் கொடுப்பதாகும் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் அந்த இதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா தப்பா போயிடும். அப்போ பாத்தீங்கன்னா இங்க சொல்லாத மனிதர்கள், கேட்காத வேதாந்தம் கேட்காத மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவித்யா மோகத்தினால, அவித்யாதன மோகம் சத்வரஜஸ்தமஸ், இந்த மோகத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா மோகித ஆத்மானக, மோகமடைந்த மனசுனால என்ன பண்றாங்க? பின்னதர்ஷினக, மனிதர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேதம் பேதம் பேதமா பாக்குறாங்க, இருக்கிற ஒரு தத்துவத்தை யாரும் பார்க்கிறது இல்லை அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. விஷ்ணோர் அன்யம் து பஷ்யந்தி ये मां ब्रह्माणमेव वा कुतर्कमतयो मूढाः पच्यन्ते नरकेश्वदः. ஒரு அருமையான ஸ்லோகம், வேதத்தை நாசம் பண்றதுக்கு சொல்லுது. விஷ்ணோர் அந்யம் து பஷ்யந்தி ஏ மாம் பிரம்மாணமேவவா, எவர்கள் பாத்தீங்கன்னா விஷ்ணுவாகிய என்னையும், எவர்கள் மாம் விஷ்ணோர் அந்யம் பஷ்யந்தி, விஷ்ணுவா இருக்கிற என்னிடத்திலிருந்து வேதத்தை அந்நியமானதை பார்க்கிறார்களோ, அது மட்டுமல்ல பிரம்மாணமேவவா, பிரம்மாணம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சதுர்முக பிரம்மா இருக்குல்ல, அதான் விராட்டுன்னு பேர். இந்த உலகத்துல எல்லாம் விராட் அம்சம் தான், நீங்க நானு எல்லாம் விராட்டுக்குள்ளதான் இருக்கோம். மரம் செடி கொடி எல்லாம் பஞ்சபூதாத்மகம் தான், ஒரு பேதமும் இல்லை. அப்ப இருக்கிறது என்னது? விராட்டு. ஸ்தூலமா எடுத்தா விராட்டு, சூக்ஷ்மமா எடுத்தா ஹிரண்யகர்பர். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரிய உள்ளுக்குள்ளார நம்ம இருக்கோம், ஆனா பேதம் பேதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கு அந்நியமா யாரு? விஷ்ணுக்கு அந்நியமாவோ அல்லது விராட்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மாக்கு அந்நியமாகவோ எவர்கள் பாத்தீங்கன்னா பஷ்யந்தி பார்க்கின்றார்களோ,
இதெல்லாம் வேற வேற வேறன்னு யாரெல்லாம் பேதம் பார்க்கிறார்களோ குதர்க்க மதையோ மூடாகா, அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டினா குதர்க்கம், லாஜிக் எல்லாம் கெட்டு போன லாஜிக், கெட்ட பாத்தீங்கன்னா தர்க்கத்தை வச்சிருக்கிறவங்க, குதர்க்கத்தை வச்சிருக்கவங்க, வாதம் பண்றவங்க, முட்டாள்கள், மூடர்கள், அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க போவாங்க சுவாமி? பேதம் பாத்தீங்கன்னா என்னங்க எங்க போவீங்க சுவாமி? அப்ப நான் நரகேஷு அதஹா பச்சியந்தி, நரக்கத்துல கீழான நரகத்துல அதோகத்தி அடைஞ்சு அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒரு யோனி கிடைக்கும், நல்ல தேகம் கிடைக்கும். அந்த நரக்க யோனியில போய் பிறந்து அவஸ்தப்படனை போட்டு அட்டின்னு அடிப்பான், உயிரே போகாது, கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி பாத்தீங்கன்னா மூடர்கள் பாத்தீங்கன்னா கீழான நரக்க யோனிகளை அடைந்து கஷ்டப்படுகிறார்கள், துக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஏச்ச மூடா துராத்மானோ பின்னம் பஷ்யந்தி மாம் ஹரேஹே பிரம்மாணம் ச ததஸ்தஸ்மாத் பிரம்மஹத்யா சமம் த்வகம் இதி பவிஷ்யோத்தர புராணி மகேஸ்வர வச்சனம். பரமேஸ்வரன் சொல்றார் ஏச்ச மூடாக, எந்த முட்டாள் ஜனங்கள், எந்த மூடர்கள், அது மட்டும் இல்லாம என்னது துராத்மானக, கெட்ட புத்தி உடையவங்க, நிறைய மனசு ஃபுல்லா கெட்டது. அந்த புத்தி உடையவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முட்டாள்களா இருக்கிறவங்க என்னையும், யாரு என்னைனா பரமேஸ்வரன் சொல்றார், என்னையும் மாம்ச, என்னையும் ஹரேஹே, என்னை பாத்தீங்கன்னா ஹரிக்கு வேறானவர்களா, விஷ்ணுக்கு வேறா சிவன் வேற அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி விஷ்ணுக்கு வேறா பிரம்மா வேறன்னு பாக்குறாங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்த 3 பேரும் வேற வேற ஆளுப்பா. 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஒரே பூஜையெல்லாம் பண்ண முடியாது, தனித்தனியா பூஜை பண்ணணும் அப்படின்னு பேதத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் ததஸ்தஸ்மாத், அந்த காரணத்தினாலேயே பிரம்மஹத்யா சமம் துவகம், அவர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மஹத்திக்கு சமமான பாப்பத்தை பண்ணுகின்றார்கள். என்ன அர்த்தம்? பேதத்தை பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தியான்னு சொல்றோம். பிராமணர்களை கொன்னா அதுக்கு பேர் பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிராமணரை கொன்னதுக்காக தான் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல என்ன பண்றார் சுவாமி? பாத்தீங்கன்னா ராமேஸ்வர சிவபெருமானை பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணி அர்ச்சனை பண்றார் ராமர். எதுக்கு அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிறது லோகத்துல ரொம்ப மோசமான பாப்பமா பிரம்மஹத்தி பாப்பம் சொல்றோம். அப்ப யாரு பேதத்தை பார்க்கிறாங்களோ, பரமேஸ்வரன் வேற ஹரிக்கு வேறானவன் அப்படின்னும், பிரம்மா ஹரிக்கு வேறானவர்னு யார் பார்க்கிறார்களோ அவர்கள் பிரம்மஹத்திக்கு சமமான பாப்பத்தை, அகம் துவகம் அப்படின்னா தூ அகம் அப்படின்னா, அகம்னா என்ன அர்த்தம்? பாப்பத்தை செய்கிறார்கள் அப்படின்னு. இது எங்க சொல்றது? பவிஷ்யோத்தர புராணத்துல மகேஸ்வர வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் இதே மாதிரி ஒரு வச்சனம், ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. விஷ்ணு புராணத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்பக்த சங்கர துவேஷி மத்வேஷி சங்கர பிரியா உபௌ தௌ நரகம் யாத்தஹ யாவத் சந்திர திவாகரஹ. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 10வது பேஜ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்ற ஸ்லோகத்துக்கு மேல சொல்லும் போது இந்த ஸ்லோகம் நாங்க எழுதிக்க சொல்லியிருக்கேன். மத்பக்தஹ சங்கர துவேஷி, விஷ்ணு பகவான் சொல்றார். விஷ்ணு பகவான் இங்க இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சிவபெருமான் சொல்றது. விஷ்ணு பகவான் சொல்றதா ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றார் விஷ்ணு பகவான்? என்னுடைய பக்தனா இருந்துகிட்டு எவன் பாத்தீங்கன்னா சங்கரனை பாத்தீங்கன்னா துவேஷம் பண்றானோ, சிவபெருமானை துவேஷம் பண்றானோ, அதே மாதிரி என்ன துவேஷம் பண்ணிக்கிட்டு சிவபெருமானுக்கு பக்தனாயவன் இருக்கானோ, மத்வேஷி சங்கர பிரியா. சாதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச என்னோட குரூப்ல ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூத்தநாராயணர் கோயில் இருக்குமா, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க இப்படி பார்த்தாவே பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தெரிஞ்சிருவார். பேனு பூத்த மாதிரி உட்கார்ந்துருப்பார். அவர் பெரிய பூத்தம், ரோட்ல போகும்போதே பார்த்துடலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மட்டும்தான் தேவதா அப்படின்னு ஈஸ்வரன் மட்டும்தான் ஒத்துப்பாங்க. நாராயணன் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒதுங்க கூட மாட்டாங்க. மலைக்கு கூட என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்க்கவே மாட்டாங்க, இப்படியே போயிடுவாங்க. அது மாதிரி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. முரளி பண்ணும்போது என்னச்சு, முரளி இருக்காரு, இப்படி பார்க்க மாட்டாரு, இப்படி திரும்பிக்கிட்டே போவார். அவ்வளோ பாத்தீங்கன்னா சைவிஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சிவன் சொன்னாவே அவ்வளவுதான், அபச்சாரம் அப்படின்னு வாயில போட்டுக்கோ அப்படின்ட்டுருவாங்க.
அப்ப என்னது கன்னத்துல போட்டுக்கோ, அது மாதிரி சொல்லக்கூடாது. சிவன்லாம் சொல்லவே கூடாது கோயிலுக்குள்ளார, நாராயணன் கோயிலுக்குள்ளார. அப்ப அது மாதிரி பேதம் பாக்குறவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க தெரியுங்களா? உபௌதவ் நரகம் யாத்தா. இந்த 2 பேரும் நரகத்துக்கு போவான். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் சுவாமி அங்க நரகத்துல இருப்பான் அப்படின்னா, யாவத் சந்திர திவாகரா, எது வரைக்கும் சந்திரனும் சூரியனும் இருக்குமோ அது வரைக்கும் அந்த நரகத்திலேயே பேதத்தை பார்ப்பவன் இருப்பான் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? சிவன் தான் காரணகர்த்தாவா இருக்கும் போது பஞ்சு மாதிரி, அவர்தான் நூலாகும் போது பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா இரண்ய கர்ப்பரா விஷ்ணுவா ஆகிறார். அந்த நூல் தான் வீவிங் பண்ணோன விராட்டுன்னு பிரம்மாவா ஆகுது. அதுதான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம். அப்ப யார் வாஸ்தவத்துல இருக்கா? சிவபெருமான் தான் எல்லாம் இருக்காருன்னு சொல்லுங்க, எல்லாம் விஷ்ணு பகவான் தான் இருக்காருன்னு சொல்லுங்க, இது எல்லாம் விராட்டுன்னு சொல்லுங்க, ஒரு பேதமும் இல்லை. இத புரிதல்ல தான் பாத்தீங்கன்னா பேதம் சம்பவிக்குது. அப்ப இருக்கிறதுல எந்த பேதமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் பாஞ்ச பௌத்திகம் எல்லாம் இருக்கிறது ஒரே ஆள். உள்ளுக்குள்ளார பார்க்கிறவன் ஒருத்தன் தான், பரமாத்ம சத்தியமா ஒரே ஆள் தான் இருக்கான். மீதி இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பாஞ்ச பௌத்திகம் தான், 5 பூத்தங்கள் தான். அதனால விதவிதமா செய்யப்பட்டதா இருக்கு. இது எதுவுமே ஒன்னும் பொய்யெல்லாம், இதெல்லாம் மாயிக்கம். இருக்கிறது ஒரே ஒரு ஆள். அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் புரிதல் அதிகமாயிடும். ஏச்ச மூடா துராத்மானோ, இங்க சொல்றார், எவர்கள் பாத்தீங்கன்னா கெட்ட புத்தி உடையவர்களாக பின்னம் பஷ்யந்தி மாம் ஹரேகே, என்னை ஹரிக்கு வேறா பார்க்கிறார்களோ, அதே மாதிரி ஹரிக்கு வேறா பாத்தீங்கன்னா பிரம்மாவை பார்க்கிறார்களோ, அவர்கள் அந்த காரணத்தினாலேயே பிரம்மஹத்யா பாதகம் பண்றதுக்கு சமமா பாப்பத்தை செய்தவர்களாகிறார்கள் அப்படின்னு பவிஷ்யோத் புராணத்துல, உத்தர புராணத்துல பரமாத்மா இவர்னால சங்கரனால மகேஸ்வரோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது ஹரிவம்சத்திலிருந்து எக்ஸாம்பிள் சொல்றார். ததாச்ச ஹரிவம்சே கைலாச யாத்ராயாம் மகேஸ்வர வச்சனம். அதே நேரத்துல ஹரிவம்சத்துல பாத்தீங்கன்னா கைலாச யாத்ரான்ற ஒரு பிரகரணத்துல, ஒரு கான்டெக்ட்ல மகேஸ்வரரோட வச்சனம், சிவபெருமானோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதிஸ்வம் சர்வபாவானாம் மத்யமந்தஸ்ததா பவான் த்வத்தः சர்வமபூத் விஸ்வம் த்வயி சர்வம் பிரலீயதே. அற்புதமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சிவபெருமானே சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தர்யாமி தானே, வெளிப்பட்டவரா வெளிப்படாதவரா? நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இந்த கிளாத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு வெளிப்பட்டதா இருக்கா வெளிப்படாததா இருக்கா? வெளிப்படல சார். பஞ்சு பாத்தீங்கன்னா குஹ்யமா ரகசியமா மறைஞ்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். இதே மாதிரி இந்த மொத்த லோகத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிற சிவன் எங்க இருக்காரு தெரியுங்களா? அவர் வெளிப்படவே இல்லை. அவர் காரணகர்த்தா அம்பாலோட சேர்ந்து இந்த ஜெகத்துக்கு காரணமா வெளிப்படாம அவ்யக்தமா இருக்கார். ஈஸ்வரனுக்கு பேர் என்ன பேரு? அவ்யாகிருதம் அப்படின்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா ச யோனிஹி, அவர் தான் யோனியா இருக்கார், விதையா இருக்கார் இந்த உலகத்துக்கு. அப்ப உற்பத்தி எங்க இருந்து நடந்துச்சு அப்படின்னா, முதல் தத்துவம் அம்பாலோட சேர்ந்து இருக்கும்போது சிருஷ்டி இல்லை. அம்பாள்கிட்ட இருந்து என்ன உண்டாச்சு? சுவாமியா அம்பாலு சேர்ந்தோன ஒரு பிராண தத்துவம், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் உண்டாச்சு. அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்திலிருந்து தான் இந்த கிரியேஷன் மொத்தம் உண்டாச்சு. அப்ப இந்த கிரியேஷனுக்கு ஆதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராண தத்துவம் சொல்லலாம், விஷ்ணு தத்துவம்னு சொல்றோம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பரமாத்மா பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆதிஸ்துவம், நீதான்ப்பா ஆதி, நீதான் ஆதி. இந்த உலகத்துல முதல் பர்சன் என்னது? பிரதம ஜகான்னு பேர். உலகத்துல முதல் பர்சன் யாருப்பா அப்படின்னா பிரதம ஜகான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு தான். அவர் தான் இந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றார். அப்ப பாத்தீங்கன்னா நீதான் ஆதியா இருக்க, சர்வபாவானா. இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, அந்த இருக்குன்னு சொல்ற எல்லாத்துக்கும் ஆதி காரணம் நீதான். மத்தியம், நீதான் பாத்தீங்கன்னா மத்தியமாவும் இருக்க. உன்கிட்ட தான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு. பிராணன் இல்லைன்னா இருக்குமா? ஏதாவது ஒன்றும் இருக்காது. சூத்திரதாரி நம்ம சொல்றோம்ல, சூத்திராத்மா. அப்ப சூத்திரத்தை எடுத்தீங்கன்னா மணி எல்லாம் சதறி போயிடும். அப்ப உள்ளுக்குள்ளார சூத்திரமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய காலத்திலையும் நீதான் இருக்க. அது மட்டும் இல்ல, மத்தியம் அந்தஸ்ததா பவான். அதே மாதிரி இந்த எல்லாத்துக்கும் அந்தமாவும் முடிவாகவும் நீதான் இருக்க. பிராணன்ல இருந்தா வேக்கப் ஆகிறோம், பிராணன்ல தான் நிக்கிறோம், பிராணன்ல தான் போய் லயத்தையும் அடைவோம். அப்ப பாத்தீங்கன்னா பிராணன் வாஸ்தவத்துல என்னது? பிராணனுக்குள்ளார யார் இருக்கா? அந்த பரமாத்மா மாயோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா அந்த பரமாத்மா தான் இருக்கார். அந்த பரமாத்மாக்குள்ளார நிர்குண நிராகாரமா மாயையை நீக்கினீங்கன்னா நிர்குண நிராகாரமா சுத்த பிரம்ம தத்துவம்.
அப்ப சுத்த பிரம்ம தத்துவம் மாயையோட சேர்ந்து அந்தர்யாமியாய், அந்தர்யாமி சூக்ஷ்மமா ஹிரண்ய கர்ப்பன்ற விஷ்ணுவா வெளிப்பட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்துதான் ஜெகத் எல்லாம் உண்டாகுது, இருக்கு, லயத்தையும் அடையுது. அதனால சிவபெருமான் ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்றார், உன்னிடத்திலேயே பாத்தீங்கன்னா நீதான் ஆதி அந்தம் மத்தியம் ததா பவான், அது போலவே நீங்கள் இருக்கீர்கள். தொத்த சர்வம் அபூத், உன்னிடமிருந்துதான் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் எல்லாம் உண்டாயிற்று. துவயி சர்வம் பிரளீயத்தை, உன்னிடத்துலதான் எல்லா ஜெகத்தும் லயத்தையும் அடைகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சனம் ஹரிவம்சத்துல இருக்கு. பிராணன்ல இருந்தான் உற்பத்தி, பிராணன்ல தான் நிக்குது ஸ்திதி, அதன் பிராணனிடத்திலேயே லயம். அந்த பிராணன் மாயா அம்சம், அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரமா பகவான் சுத்தமா நிர்குணமாயிடுவார் அப்படின்னு. சுவாமி இது கீதால இருக்கு அப்படின்னா, கீதால பாத்தீங்கன்னா 20வது 10-20 போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. 10-20 பகவத்கீதையில சொல்லுது, அகமாத்மா குடா கேஷா சர்வபூதாசயஸ்திதா, நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்ற. நான் தான்ப்பா ஆத்மாவா இருக்கேன். எங்க இருக்கீங்க சுவாமி? அப்ப நான் வெளியில எல்லாம் இல்லப்பா, நான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன். சர்வபூதாசயஸ்திதா, பண்ணிலையும், ஐயோ அது சேர்ல இருக்க, இருந்துட்டு போட்டோம், உள்ளுக்குள்ளார எதோடையும் டச் இல்லாம ஒருத்தர் அந்தர்யாமியா ஒருத்தர் இருக்கார், சுத்த நிர்குண நிராகாரமா ஒருத்தர் இருக்கார், அகமகம் இருக்கார், அசங்கமா இருக்கார். அவர் வெளியில இருக்கிற எந்த தோஷங்களோடையும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. எல்லா புண்ணியாத்மா, எல்லா பாப்பாத்மா, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அந்த பரமாத்மா அகமகமகம்னு நான் இருக்கார். அவர் தான் பாத்தீங்கன்னா அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச, கீதா ஸ்லோகம் அப்படியே இங்க இருக்கு பாருங்க. அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச, நான் தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பூத்தங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆதியாவும் இருக்கேன், மத்தியமமாவும் இருக்கேன், அந்தமாவும் நான் இருக்கேன் அப்படின்னு கீதால கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா ஹரிவம்சத்துல சிவபெருமான் பாத்தீங்கன்னா விவர பார்த்து விஷ்ணு பகவானை பார்த்து சொல்றார். இதான் வித்தியாசம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், அகம் த்வம் சர்வகோ தேவ த்வமேவாஹம் ஜனார்தன ஆவயோர் அந்தரம் நாஸ்தி சப்தைர் அர்த்தைர் ஜகத்ரயே. அற்புதமான ஸ்லோகம். அகம் த்வம் சர்வகோ தேவ, ஹே தேவ, சர்வகோ தேவ, சர்வ வியாபியா இருக்கிற பகவானே. விஷ்ணு என்னது? சர்வ வியாபகா, சர்வத்தையும் வியாபனசீலனம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிற தன்மை கொண்டவர் யாரு? விஷ்ணு. விஷ்ணுனாவே வியாபிச்சிருப்பவர்னு அர்த்தம். அப்ப சர்வகோனா என்ன அர்த்தம்? சர்வத்தையும் அடைந்தவர், வியாபித்திருப்பவர். சர்வகோ தேவ, ஹே சர்வகோ தேவ, சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற விஷ்ணுவே. அகம், நான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நான் என்பது தாங்கள் தான். அகம் துவம், நான் தான் நீங்க, நீங்க தான் நான். சிவபெருமான் பாத்தீங்கன்னா விஷ்ணுவை பார்த்து சொல்றார், நீ தான் நான் தான் நீ, வேற எதுவும் பேதம்லாம் இல்லை, இருக்கிறது ஒரே நான் தான், ஒரே கான்சியஸ்னஸ் தான். அதனால பாத்தீங்கன்னா நான் நீங்கள் தான். தொமேவ அகம் ஜனார்தன, தொமேவ நீங்க தான் நான் தான் நீங்க. அதனால பாத்தீங்கன்னா ஜெகத் திரையே, இந்த 3 லோகத்திலும் ஆவையோர் அந்தரம் நாஸ்தி, நம்ம 2 பேத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஆவையோர் அந்தரம் நாஸ்தி, இந்த 3 லோகத்திலும் நம்ம 2 பேருக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா 2 பேர் என்னது? நான் தான் நீங்க, நீங்க தான் நான். அப்ப இருக்கிறது என்னது? ஒரே தத்துவம் தான். இதை சிவபெருமான் சொல்லுங்க, இல்ல விஷ்ணு பெருமான் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஒரே பிரம்ம தத்துவத்துக்கு மேல கல்பித்த நாம ரூபம். அதனால பாத்தீங்க அப்படின்னா 3 லோகத்திலும் எனது சப்தைர் அர்த்தைர், சப்தங்களாலும் அர்த்தங்களாலும் இந்த உலகத்துல பல பேர் சொல்லிக்கிட்டு பல ரூபங்களை வச்சுக்கிட்டு இருக்கமே, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவையோர் அந்தரம் நாஸ்தி, நம்ம 2 பேருக்கு வேறா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை சாமி. தங்கத்துக்கு அந்நியமா ஆபரணங்கள் என்ன வேணா பேர் வச்சுக்கிட்டோம், சப்தத்தை வச்சுக்கிட்டோம், எந்த வடிவங்கள் வேணா வச்சுக்கிட்டோம். அந்த கடையில இருக்கிற தங்க கடையில இருக்கிற எல்லா ஆபரணங்களும் வாஸ்தவத்துல என்னது? தங்கம் தான். தங்கம் சொல்லிச்சுன்னா எப்படி சொல்லும்? எனக்கு அந்நியமா இந்த லோகத்துல இந்த கடையில ஒரு வஸ்துவும் இல்லை, ஆபரணம் எல்லாம் எனக்கு அந்நியமா இல்லைன்னு தங்கம் சொல்லும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சொல்றது என்னன்னு கேட்டா, நம்ம 2 பேத்துக்கு அந்நியமா, சிவனும் விஷ்ணுக்கும் அந்நியமா இந்த உலகத்துல ஒரு சப்தமும் ஒரு வஸ்துவும் இல்லை. அப்ப அந்த நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். சிவனுக்கு ஆத்மா விஷ்ணு, விஷ்ணுக்கு ஆத்மா சிவன், 2 பேத்துக்கும் காமனா இருக்கிறது பிரம்ம தத்துவம், வெறும் கான்சியஸ்னஸ். இதான் நாமானி தவ கோவிந்த
யானி லோகே மகாந்தி ச. கண்ணு பூச்சி பறக்குது. நாமானி தவ கோவிந்த யானி லோகே மகாந்தி ச தான்யேவ மம நாமானி நாத்திர கார்யா விசாரணா. சிவபெருமான் தான் இதெல்லாம் சொல்லிட்டே வரார். நாமானி தவ கோவிந்த, ஹே கோவிந்த. இப்ப நம்ம சகஸ்ரநாமத்துல 1000 நாமத்தை படிக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா உனக்கு என்னெல்லாம் பேரு பாத்தீங்கன்னா மகாந்திச்ச லோகே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யானி நாமானி தவ லோகே மகாந்திச்ச, உன்னுடைய நாமங்களா பெரிய பேரு புகழோட உன்னுடைய நாமங்களை பக்தர்கள் எதெல்லாம் சொல்றாங்களோ, கோவிந்த நாராயண அப்படிலாம் எதெல்லாம் வாசுதேவ அப்படின்னு எந்தெந்த நாமங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்கிறார்களோ, தானியேவ மம நாமானி. யோசிச்சு பாருங்க, சிவபெருமானுக்கு என்ன பெரிய மனசு இருக்கணும் இல்ல? ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த பேதமும் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. பெட்ரூம்ல இருக்கிற அவர் தான் என்ன பண்ணாரு, ஹாலுக்கு வந்தோன்னே ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணுன்னு பேர், ஆஃபீஸ் ஒர்க் பண்றார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்றார். அவரே பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்தார் அப்படின்னா விராட்டுன்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா பேதம் இருக்குமானா? ஒரே ஆள்கிட்ட எப்படிங்க பேதம் இருக்கோ? நமக்கு பேதம் இருக்கு. அதனாலதான் நம்ம புத்தியை திருத்துறதுக்காக தான் இங்க அந்த இதெல்லாம் இந்த வச்சனங்கள்லாம் இருக்கு. பகவானோட கிருஷ்ண பரமாத்மாவோட விஷ்ணு பகவானோட எந்த நாமங்கள்லாம் இந்த உலகத்துல பிரசித்தமா இருக்கோ, மகாந்திச்ச பூஜனீயமா இருக்கோ, அவைகள் எல்லாம் தானியேவ மம நாமானி, அது எல்லாம் என்னுடைய நாமங்கள் தான். நாத்திர காரியா விசாரணா, இந்த விஷயத்துல இது வேற நாமமா இருக்குமோ, சிவன் வேறையோ, அவர் பேர் வேறையோ, இவர் பேர் வேறையோ அப்படின்னு விசாரணை செய்வதற்கு அருகதை இல்லவே இல்லைன்னா காரியா செய்ய வேண்டாம், எந்த விசாரணை பண்ண வேண்டாம். சிவனோட நாமங்கள் எல்லாம் விஷ்ணுவோட நாமங்கள் தான், விஷ்ணுவோட நாமங்கள் எல்லாம் சிவனோட நாமங்கள் தான். அதுல எந்த கன்ஃபியூஸும் வர வேண்டாம். இது எல்லாம் என்னது? மாயையினால, சித்த பிரமையினால நம்ம பேதம் பார்க்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விதமா த்வதுபாசா ஜெகநாத சைவாஸ்து மம கோபதே யஸ்சத்வாம் த்வேஷ்டி போதேவ சமாம் த்வேஷ்டி ந சம்சயः. அற்புதமான இது. த்வது உபாசா, எது உன்னுடைய உபாசனையா இருக்கோ, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எப்பவுமே. சுவாமி நான் சிவபெருமானை கும்பிடுறேனே சுவாமி, விஷ்ணுவை கும்பிடலையே, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு எந்த ஒரு குழப்பமும் வர வேண்டாம். நிறைய பேருக்கு ஐயோ நான் சாமி நான் விஷ்ணுவை கும்பிட்டு இருக்கனே, சிவபெருமானை எட்டி பார்க்காம இருக்கனே, கன்ஃபியூஸே வர வேணாம். எது உன்னுடைய உபாசனையா இருக்க, ஹே கோபதே, ஹே ஜெகநாத. கோபத்தினா என்ன அர்த்தம்? இந்த ஜீவர்கள் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவனே. கோனா பசு, பசுக்களுக்கு தலைவனா, பசுபத்தின்னு நம்ம சொல்றோம்ல, சிவபெருமானுக்கு பசுபத்தின்னு பேர். அதே விஷ்ணு பகவானை சொல்லும் போது கோபதே அப்படின்னு சொல்றோம். பசுமாடுகளுக்கெல்லாம் பதி, பசுவெல்லாம் மேய்க்கிறவன். பசு மேய்க்கிறவன்னா யாருன்னா அர்த்தம்? அர்த்தமே வேற. அர்த்தம் என்னது? பசுக்கள்லாம் யாரு? ஜீவர்கள். ஜீவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரோ அவனுக்கு பேர் கோபதே அப்படின்னு பேரு. மாடு மேய்க்கிறவன், ஏ மாடு மேய்க்கிறவனே, ஏ ஜெகநாத, இந்த உலகத்துக்கே பாத்தீங்கன்னா நாத்தனா தலைவனா இருக்கிறவனே, லீட் பண்றவனே, அப்படிப்பட்ட உங்களுடைய உபாசனை எதுவோ, எது? த்வது உபாசா, உன்னோட உபாசனம் என்ன இருக்கோ. இப்ப நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றோம், டெய்லி பாத்தீங்கன்னா விசாரம் பண்றோம். ஐயோ அப்ப சிவபெருமான் கோச்சு பாருங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும், ஐயோ சிவபெருமான் கோச்சு பாரோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோம், டெய்லி காலையில கீதா படிக்கிறோம், கீதையை பாராயணம் பண்றோம், விஷ்ணுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது அர்ச்சனை பண்றோம், இல்ல மந்திரத்தை பாத்தீங்கன்னா சொல்றோம், ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு கிருஷ்ணரையோ இதையோ ஒரு ரூபத்தை வச்சு ராமரையோ வச்சு உபாசனை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் கில்ட்டி கான்சியஸ்னஸ் வரும். அப்படி வர்றது அப்படின்னா வரவே வேணாம். த்வது உபாசா, உன்னுடைய உபாசனை எதுவோ அது பாத்தீங்கன்னா என்னது? சாயேவ அஸ்து மம கோபதே, ஏ கோபதியே, என்னது? அதுவே என்னுடைய உபாசனை. அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமான் கன்ஃபார்ம் பண்ற, உன்னுடைய உபாசனை எது இருக்கோ அதுதான் என்னுடைய உபாசனையாகும். அதனால பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்க அப்படின்னா எஸ்சத்வாம் துவேஷ்டி, யாரு சிவபக்தனா இருந்துகிட்டு உன்னை துவேஷம் பண்றானோ, ஹரியா இருக்கிற விஷ்ணுவை துவேஷம் பண்றானோ, போதேவ ச மாம் துவேஷ்டி ந சம்சயः, அவன் என்னையே துவேஷம் பண்றான் அர்த்தம். சிவபெருமான் சொல்றார், யாரு என்னுடைய பக்தனா இருந்துகிட்டு சிவபக்தனா இருந்துகிட்டு விஷ்ணுவை பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு அவனை துவேஷம் பண்றாங்களோ அவர்கள் எல்லாம் சிவனாகிய என்னையே துவேஷம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்ப்போம். 53வது பேஜ்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். इति परब्रह्मार्पणमस्तु. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. श्रीरामनामवरानन ओं नम इति. ओम राम 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 राम. शिव 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 शिव. ஏதாவது பேதம் இருக்கானா? ஒரு பேதமும் இல்லை. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம். நிறைய பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட நிறைய பேர் பாடம் படித்தவங்கள்ட்டெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் எடுத்துருவாங்க. இவங்க உபாசனை வேற தெய்வமாக இருக்கும். குருநாதர் என்ன பண்ணுவார், திடீர்னு மாற்றி விட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு தேவதையோட மந்திரத்தை கொடுத்துருவாரு. இவருக்கு குருவோட மந்திரம் ஒன்று இருக்கும், ஒரு மந்திரம் குருவோட மந்திரம் இருக்கும், ஒரு மந்திரம் சிவ மந்திரம் இருக்கும். வந்தது இவங்க பண்ணிக்கிட்டு வந்தது ஒரு காயத்ரியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தேவதையோட மந்திரம் இருக்கும். ஆளாளுக்கு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் வரும். ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு. நிறைய மந்திரங்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்லேயே இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸில் இருக்கிறதெல்லாம் தேவையே இல்லாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேதத்தையும் விடணும். விடுறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு.